வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110 அந்த வண்டியோட சர்வீஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், மற்றும் ரியர் வீல் ஸ்டே பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒயரிங் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், இன்ஜின் நாய்ஸ் பார்த்துருக்கோம், புதிய பேட்டரி மாற்றிருக்கோம், இக்னிஷன் லாக் மாற்றிருக்கோம். அதன் பிறகு இன்னும் நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட சீட்டுக்கு கீழ்ப்பகுதியில் எலி தேங்காய் நாரை நிறைய கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த வண்டியில் ஸ்பீடோமீட்ரு டிஸ்பிளே ஃபால்ட் இருக்குது. ஸோ அதையும் சரி பார்த்துருக்கோம். அதன் பிறகு ஸ்பீடோமீட்ரு ஒர்க் ஆகக்கூடிய ஸ்பீடோ இன்ஜினில் வரக்கூடிய ஸ்பீட் சென்சார், ஸோ அது சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கும் சரி பார்த்துருக்கோம். ஒயரிங் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த வண்டியில் சீட் கேட்ச் லாக் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதையும் சரி பார்த்துருக்கோம். அதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பெட்ரோல் டேங்க் லீக்கேஜ் இருக்குது. ஸோ அதை சரி பார்க்க போகிறோம். கார்பரேட்டர் கிளீனிங் செய்வதற்காக கட்டி எடுத்துட்டு இருக்கோம்.
தேவையான ஸ்பேர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இன்ஜின்லேருந்து பழைய ஆயிலை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டோம். இப்போ இன்ஜினுக்கு தேவையான அளவுக்கு புதிய ஆயிலை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இக்னிஷியன் லாக் அசம்பிளி புதியதாக மாற்றுறோம். பழைய ஏர் ஃபில்டர் ரொம்பவே அடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் புதிய ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். சென்ட்ரல் ஸ்டாண்ட் மற்றும் பின் அசம்பிளி புதியதாக மாற்றிருக்கோம். ரியர் பிரேக் ட்ரம் ரொம்பவே அடியாக இருக்குது. பிரேக் ட்ரம்மோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாகிட்டுருக்கு. பிரேக் ஷூவில் வரக்கூடிய ஸ்ப்ரிங்கு கட்டாயம் ஓடி இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப நாள் ஓட்டியிருக்காங்க. அது உராஞ்சி ஃபுல்லாக அந்த ட்ரம்மை வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகவே இல்லை. சைடில் 2 பக்கம் மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதையும் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ இது அடுத்த சர்வீஸில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க.
அடுத்தது ஏபிசி கிளீனிங். ஆக்சிலேட்டர் பைப் மற்றும் ஹேண்டில் பார் பைப் க்ளீன் பண்ண போகிறோம். அதன் பிறகு ஆக்சிலேட்டர் கேபிள், பிரேக் கேபிள், கிளச் லிவர், ஃப்ரண்ட் பிரேக் லிவர், யோக்கு இது எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ண போகிறோம். அதன் பிறகு ஆயில் மற்றும் கிரீஸ் லூப்ரிகேட் பண்ண போகிறோம். ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டோம் மற்றும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டோம். டைலைட் மற்றும் பிரேக் லைட் சரி பார்க்குறோம். ஃப்ரண்ட் வீல் பேரிங் ரொம்பவே அடியாக இருக்குது. ஸோ அதனால் புதியதாக சேஞ்ச் பண்ணுறோம். பேட்டரி புதியதாக சேஞ்ச் பண்ணுறோம். இன்ஜினில் டைமிங் செட்டிங் சரியில்லை. ஸோ அதையும் சரி பார்க்குறோம். அதன் பிறகு டைமிங் செயின் நாய்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்ஜின் நாய்ஸ்லாம் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்ஜின் வந்து இப்போ எந்த சத்தமும் இல்லை. டைமிங் செயின் நாய்ஸ்லாம் சரி பார்த்துட்டோம், ரொம்ப பக்காவாக இருக்குது. சைலன்சரில் மட்டும் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. ஸோ சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதை கஸ்டமர் அடுத்த முறை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110 அந்த வண்டியோட சர்வீஸ் முழுக்க முடிஞ்சிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ வண்டியை இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வண்டியை ஓட்டி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி ஓட்டுவதற்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இதே போல் சர்வீஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுவதற்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.